السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومهما ولا دماؤها ولكن يناله التقوى. صدق الله العلي العظيم. وعن أبي قتادة رضي الله تعالى عنه قال: سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم يوم عرفة قال: يكفر سنة المالية والباقية، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் இறையல்லமாம் கஅபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், மனைவி மக்களோடு பேரம்பத்திங்களோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது சொர்க்கவாதியாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களாக, பேரம்பத்திகளாக, சொந்த மன்னங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா வரையில் தியாகத்தின் அடையாளம் இரையச்சம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லா நாட்களை விட சிறந்த நாள் என்று சஹாபாக்கள் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லா நாட்களை விட சிறந்த நாள் துல்கச்சினுடைய முதல் 10 நாள் என்று சொன்னாங்க. மறுபடி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதை விட சிறந்த நாள் என்னவா இருக்கும் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி சொன்னாங்க, அது அரஃபாவுடைய நாள், துல்கச்சினுடைய 9வது நாள் என்று சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளை பற்றி சஹாபாக்கள் எல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள் என்பது எல்லா நபர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள் என்று சொன்னாங்க. எப்படி? அரஃபாவுடைய நாள் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் நரகத்தில் இருந்து அனைத்து நபர்களையும் அல்லாஹ் விடுதலை செய்யப்படக்கூடிய நாள் என்று சொன்னாங்க.
மறுபடியும் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய வாசலை நல்லடியார்களுக்கு இந்த துல்கஜ்னுடைய முதல் 10 நாளை, அந்த அரபாவுடைய நாளை சேர்த்து யார் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைத்து அவர்களுக்கு கண்ணியம் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்லாம் ஆச்சரியமாயிட்டாங்க. அரபாவுடைய நாள்ல எவ்வளோ நன்மைகள் எல்லாம் இருக்கின்றதா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இருவரும் சேர்ந்த நாள், சேர்ந்த இடம் அரபாவுடைய இடம் என்று சொன்னார்கள். அந்த அரபாவுடைய நாளுக்கும் அந்த இடத்துக்கும் மிகப்பெரிய சிறப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த அரபாவுடைய நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த அரபாவுடைய நாளிலே பெரிய 9 அரபாவுடைய நாளிலே யார் நோன்பு வைத்துக் கொண்டு, அரபாவுடைய சுன்னத்தான நோன்பு வைத்துக் கொண்டு யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். மட்டுமல்ல, அவன் எதை நாடி என்னிடத்திலே கேட்கிறானோ அவன் எண்ணி பார்க்காத அளவுக்கு என்னுடைய அருளுடைய பாதையை, ரஹமத்துடைய பாதையை நான் அவர்களுக்கு தெரிந்து வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார். அன்புக்குரியவர்களே, அரபாவுடைய நாள் என்பது சாதாரண நாளை போல அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த அரபாவுடைய நாளில யாரு நோன்பு வைத்து அந்த அரபாவுடைய நாளை யாரு கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமாரிடம் சொல்லுகிறான், பார்த்தீர்களா, என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா, என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா, அவர்கள் என்னையே பார்க்கவில்லை, தூதரை பார்க்கவில்லை, என்னை பார்க்காமல் ஈமான் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறையின்படி இந்த அரபாவுடைய நாளை அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறார்கள், அந்த நாளில் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், அந்த நாளில் எந்த அளவுக்கு நஃபிலான வணக்கங்கள் செய்கிறார்கள், அந்த நாளில் ஏழைகளுக்கெல்லாம் தர்மங்கள் செய்கிறார்கள், ஏழைகளுக்கெல்லாம் தக்காத்து கொடுக்கிறார்கள், எல்லா நபர்களோடு அன்பாக உறவோடு அரவணைத்து வாழ்கிறார்கள். பார்த்தீர்களா, இதற்கு என்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டி மலக்குமார்களிடம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அரபாவுடைய நாள் இந்த அளவுக்கு நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய அருமை பெருமைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமாரிடம் சொல்லி பாராட்டி பேசுகிறான், பெருமையாக பேசுகிறான். அரபாவுடைய நாள் என்பது சாதாரணமான நாள் அல்ல. அந்த நாளில் யாரு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார்கள், நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி, நம்முடைய முழு ஆரோக்கியத்துக்காக வேண்டி, நோய் நொடிக்காக வேண்டி, பலா முசீபத்துக்காக வேண்டி, குடும்பத்தில் நிம்மதிக்காக வேண்டி, அபிவிருத்திக்காக வேண்டி, ரிஸ்க்குக்காக வேண்டி, பரக்கத்துக்காக வேண்டி, குழந்தை செல்வத்துக்காக வேண்டி, நிம்மதியான வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, முழு ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த அரபாவுடைய பிறை 9 யார் இப்படியெல்லாம் துவாக்கள் செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய துவாக்களை அங்கீகரிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நாலு அன்னைக்கு லோஹருடைய தொழுகையை, அசருடைய தொழுகையை ஜம்மு கசர் பண்ணி தொழுவார்கள். தொழுதுவிட்டு ஹதீஸில் வருகிறது, அந்த பிறை 9 அந்த அரபாவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்தவுடன் கிப்லாவை முன்னோக்கி கையேந்தி கேட்ட துவா மக்ரிப் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை கீழே போடவே இல்லை. ஒரு 5-6 மணி நேரம், நம்முடைய கணக்குப்படி பார்த்தால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வந்துவிடும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபாவுடைய நாளில் கிப்லாவின் திசையை முன்னோக்கி யா அல்லாஹ், சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளிலே இந்த அளவுக்கு கையேந்தி துஆக்கள் கேட்டு நாங்கள் பார்த்ததல்ல, நாங்களும் அதே மாதிரி கேட்டதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தி கொண்டு கிப்லாவின் திசையை முன்னோக்கி அழுது கொண்டவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு ஆரம்பித்த தன்னுடைய துஆ என்பது மக்ரிபிலே முடித்தார்கள். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய நாளில் அப்படி என்ன நன்மைகள் இருக்கிறது, நீங்க ஏன் அப்படி துஆ செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் துஆ செய்ய வேண்டிய அவசியம் அல்ல, அவங்க நபி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து விட்டான், நீங்கள் நபி, உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் சொர்க்கவாதின்னு அல்லாஹ்வே அறிவித்து விட்டான். அப்படி இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளை கண்ணியப்படுத்தினார்கள், அந்த நேரத்தை கண்ணியப்படுத்தினார்கள். இந்த நேரத்தில் துஆ செய்தால் நம்முடைய துஆ என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நாளை, இந்த அரஃபாவுடைய நாளை கண்ணியப்படுத்தினால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான், என்னை சீராக்குவான், எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிக்கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்டார்கள், சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அரஃபாவுடைய நாள் என்பது சாதாரணமான நாள் அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள். அந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு வருகிறார். முதல் வானத்துக்கு வந்து சொல்கிறார், என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய அடியார்களை மறக்குமாறு சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் என்ன தேவைக்காக இருக்கிறார்கள், கேட்டுவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அரஃபாவுடைய நாளில் யார் தன்னுடைய சஜிதாவிலே கடந்து, யா அல்லாஹ், ஒரு இந்த அரஃபாவுடைய நாள் கடைசி மாதத்திலே கடைசி மாதம், துல்ஹஜ்ஜினுடைய கடைசி மாதங்கள்லாம் இருக்கிறோம், யா அல்லாஹ், இந்த மாதத்தை எங்களுக்கு தங்குக்குரிய நாளாகவும் தங்குக்குரிய மாதமாக எங்களுக்கு ஆக்கக்கூடிய ஆளா என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளையும் அந்த அரஃபாவுடைய நாளையும் இந்த மாதத்தையும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, சிறப்புக்குரிய நாளாக எங்களுக்கு ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, உஸமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மேலே இருந்து கொண்டு துஆ செய்தார்கள். அரஃபாவுடைய நாளில் ஒட்டகத்தின் மேலேயே உட்கார்ந்து கொண்டு கிப்லாவின் திசையை முன்னோக்கி தன்னுடைய கையை உயர்த்தவன்னாரு என்ன செஞ்சாங்க, அரஃபாவுடைய நாளில் கையேந்து கேட்டாங்க. அப்ப அந்த அரஃபாவுடைய நாளை நம்ம என்ன செய்யணும், கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த அரஃபாவுடைய பிறை 9 நாம் நோன்பு வைக்க வேண்டும். அது சுன்னத்தான ஒரு நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ நபி கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم يوم عرفة قال يكفر السنة الماضية والباقية. யார் அரஃபாவுடைய நாளின் நோன்பை பற்றி நபி அவர்கள் சொல்றாங்க, யார் அரஃபாவுடைய நாளில் அந்த சுன்னத்தான் நோன்பை யார் வர்க்குகிறார்களோ ஒரு வருடத்தினுடைய முந்திய பாவங்களும் ஒரு வருடத்தினுடைய பிந்திய பாவங்களும் மன்னிக்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் ஃபுல்லா நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அரஃபாவுடைய நாளை பற்றி சொல்லும் போதே அந்த பிறை 9 யாரு நோன்பு வைக்கிறார்களோ அந்த சுன்னத்தான நான் கடைபிடித்த என்னுடைய சுன்னத்தான அரஃபாவுடைய நோன்பை அல்லாஹ்வுக்காக யார் வர்க்குகிறார்களோ ஒரு வருடத்தினுடைய முன் பாவங்களும் ஒரு வருடத்தினுடைய பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அரஃபாவுடைய நோன்பு யார் அதிகமாக வர்க்குகிறார்களோ, அரஃபாவுடைய நாளிலே அந்த சுன்னத்தான நோன்பு யார் வர்க்குகிறார்களோ அவர்களை சொர்க்கவாதி அல்லாஹ் மாற்றுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆசைப்பட்டாங்க, அந்த அரஃபாவுடைய நாளில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கிறது, அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ்ட்ட வாங்கிக் கொள்ள வேண்டும்.
என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் போட்டி போட்டு முன் வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், அந்த நாளில் என்ன அமல் செய்யணும் சொல்லுங்க அப்படின்றாங்க. போட்டி போட்டு வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பக்கம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பக்கம், இப்படி போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் முன் வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த அரபாவுடைய நாளை பற்றி கொஞ்சம் கூறுங்கள், இன்னும் கூறுங்கள், அதுல என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது, அந்த நன்மை அடைவதற்கு நாங்கள் அமல் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் போட்டி போட்டு வந்தார்கள். இரவும் பகலுமாக அந்த அரபாவுடைய நாளை இரவும் பகலுமாக கழித்தார்கள். இதன் மூலியமாக குர்ஆன் ஓதுவதன் மூலியமாக, திக்ர் செய்வதன் மூலியமாக, நஃபிலான தொழுகையின் மூலியமாக, நல்ல வார்த்தைகளின் மூலியமாக அந்த அரபாவுடைய நாளை கழித்தார்கள் சஹாபாக்கள். அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எல்லா நாட்களை விட சிறந்த நாள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள். எல்லா நாட்களை விட சிறந்த ஒரு நாள் அது அரபாவுடைய நாள் அப்படின்னா. அரபாவுடைய நாள் எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதை விட அதிகமாக சிறப்பு வழங்கப்பட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் வழங்கப்பட்டதோ அதே மாதிரி 2 மடங்குல பல மடங்கு நன்மைகள் பெற்று தரக்கூடியதான் அந்த அரபாவுடைய நாள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அரபாவுடைய நாள்ல நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி, நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி, நாம் கொடுக்கின்ற குர்பானிக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு வழங்கப்பட்ட இந்த அரபாவுடைய நாளை எனக்கு என்னை கண்ணியப்படுத்துவாயாக. இந்த நாளை நான் கண்ணியம் செய்கிறேன், என்னை கண்ணியப்படுத்துவாயாக. எனக்கு வளமும் நலமும் செல்வாக்கை அதிகமாக தருவாயாக, முழு ஆரோக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று அந்த நாளை நாம் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் பிறை அரபாவுடைய நாளை யார் வீணடிக்கிறார்களோ, நோன்பு வைக்காம அந்த நாளை கண்ணியம் செய்யாம யார் வீணடித்துக் கொண்டு வீணான பேச்சுக்கள் ஈடுபட்டு ஷைத்தானுடைய பாதைக்கு யார் செல்கிறார்களோ அவர்கள் என்னையை சார்ந்தவர் அல்ல என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன்னா அரபாவுடைய நாள் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள், நரகவாதிகள் அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய நாள், எல்லா நபர்களுக்கும் பரக்கத்தை வழங்கப்படக்கூடிய நாள். இன்னொன்னு சொல்லட்டுமா, இஸ்லாமுடைய மார்க்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்ட நாளை அரபாவுடைய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மார்க்கத்தை எனக்கு முழுமைப்படுத்தப்பட்ட நாள் இந்த அரபாவுடைய நாள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அரபாவுடைய நாளை நம்ம என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும், சுன்னத்தான நோன்பு. அந்த நோன்பு வைத்துக் கொண்டு நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தணும். ரமலானை போல கடைசி 3வது 10ல் தான் நம்முடைய அமல் அதிகமாக ஆக்குவோம். தொழுகுவோம், இரவு 2 தொழுகுவோம், கியாமலையில் தொழுகுவோம், திக்ரு செய்வோம், எல்லா வேலைகளையும் பார்ப்போம், அமல்களை கொண்டு கழிப்போம். அதே மாதிரி ஒட்டுமொத்த நாளுக்கும் ஒட்டுமொத்த அமலுக்கும் அதிகமாக நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய ஒரே நாள் என்றால் அது அரபாவுடைய நாள். அப்ப அந்த அரபாவுடைய நாளில் அமல் செய்வதில் யார் அதிகமாக ஆர்வம் காட்டி அந்த அரபாவுடைய நாளில் பிறை 9ல் யார் நோன்பு வைத்துக் கொண்டு யார் அதிகமாக அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் பாவங்களை மன்னிக்க மட்டுமில்ல அல்லாஹ் அவனை சொர்க்கவாதியாக மாற்றுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சஹாபி வந்தாங்க, யார ரசூலுல்லாஹ், குர்பானி என்றால் என்ன அப்படின்னாங்க. குர்பானி என்றால் என்ன யார ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர்கள் செய்ய தியாகம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தியாகம் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகமோ மாடோ ஆடோ நீங்க அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் குர்பானி கொடுத்தால் உங்களுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது, உங்களுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் உயர்த்திக் கொண்டு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், அதை விட நன்மை பெற்று தரக்கூடிய குர்பானி எது அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய குர்பானியுடைய ஆடோ அல்லது மாடோ முடி ரோமங்கள் அதிகமாக இருந்து
ரோமங்கள் அதிகமாக இருந்து கொழுத்த ஆடாக கொழுத்த மாடாக யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அந்த ரோமத்தினுடைய அளவுக்கு ஒவ்வொரு ரோமத்துக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மைகள் உயர்த்தப்படுகிறது, அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் குர்பானி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்குகின்ற ஆடாக இருக்கட்டும் அல்லது மாடாக இருக்கட்டும், கொழுத்த மாடாக கொழுத்த ஆடாக நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ரோமங்கள் எந்த ஆட்டில் அதிகமா இருக்கிறதோ அதை வாங்கி கொடுங்க அப்படிமாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது தியாகம். இது யாருடைய தியாகம்? நபி இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லுவான், இன்னா ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது மகத்தான சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாருக்கு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனை மிகப்பெரிய ஒரு சோதனை. நெருப்புல தூக்கி போட்டாங்க. நெருப்புல தூக்கி போடும்போது ஒவ்வொரு மலக்குமார்கள் வந்து கேட்டார்கள், என்னை படைச்சிறப்பு அவன் இருக்கிறான், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. மழையை கொண்டு வரக்கூடிய மழைக்கு, பூகம்பத்தை கொண்டு வரக்கூடிய மழைக்கு, காற்றை வேகமாக கொண்டு வரக்கூடிய மழைக்கு, சூறாவளி காற்று எப்படி போன்ற ஒவ்வொரு மலக்குமார்கள் வந்து கேட்கும்போது என்னை படைச்சிறப்பு அல்லாஹ் அவன் இருக்கிறான், எனக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நான் அவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னா. யார் மீது? அல்லாஹ் மீது நான் முழுமையை நம்பிக்கை வச்சிருக்கேன். அல்லாஹ் என்னை வீணடிக்க மாட்டான், என்னை தோற்கடிக்க மாட்டான், நான் அல்லாஹ்வின் நம்பிக்கையை நான் விட மாட்டேன், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவான் அப்படின்னாங்க இப்ராஹிம் நபி அவர்கள். அதே மாதிரி பல சோதனைகளுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். 85 வயது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு. அவங்களுடைய மனைவி ஹாஜரா அவர்களுக்கு 70 வயது. அந்த 2 நபர்களுக்கு பிறந்த குழந்தை இஸ்மாயில் 13 வயசு. எத்தனை வயசு? 13 வயசு. அந்த 13 வயசுல தன்னுடைய கனவை தன்னுடைய மகனாரிடம் சொல்லுகிறார்கள். அந்த கனவை சொல்லும் போது தன்னுடைய மகனார் அவர்கள் ஒண்ணுமே சொல்லல. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதோ அதை நீங்க தாராளமாக செய்யுங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏதோ அதை நீங்க தாராளமாக செய்யுங்கள் என்று தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாக்கினார்கள், ஒரு தைரியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஹாஜர் அம்மா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைய நல்ல ஆடைகள்லாம் வெள்ள ஆடைகளை உடுத்திட்டு நபி இப்ராஹிம் தன்னுடைய மனைவிட்ட பிள்ளையை கொடுத்து முத்தம் கெட்டி அணைத்து முத்தம் கொடுத்துட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அல்லாஹ்வுடைய கட்டளை, ஏன்னா 85 வயசு 70 வயசுல பிறந்த குழந்தை இஸ்மாயில் கஷ்டெடுத்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம பெற்றெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளையை அறுப்பதற்கு முன் வரும்போது ஆனால் அவர்களுடைய மனம் கொஞ்சம் கவலையாக இருந்தது. இருந்தாலும் தன்னுடைய மகன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை, அந்த குர்பானியை, அந்த தியாகத்தை நான் செய்ய வேண்டும். தியாகத்தினுடைய அடையாளம் இறையச்சம், அந்த இறையச்சத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறையச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய மகனாரை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அழைத்துக் கொண்டு வரும்போது மகனார் சொல்கிறார், தந்தை அவர்களே, என்னுடைய 2 காலையும் 2 கைகளும் கட்டிக்கொண்டு என்னுடைய முகத்தை கிப்லாவின் திசை முன்னோக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உங்களுடைய குடும்பத்தோடு நன்மை நாடி என்னை பலிகொடுங்கள் என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வார வழியில சைத்தானுடைய சொல்ல நம்மளாம் சைத்தானுக்கு கல் எறிகிறாங்கல்ல, தன்னுடைய தியாகத்தை செய்ய வரும்போதுதான் சைத்தான ஊடால வந்தான், இடையில வரும்போது கீழே இருந்து கல்லை கொண்டு எரிஞ்சாங்க 3 முறை. அந்த சைத்தானுக்கு யாரு கல் எறிகிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய உணர்வை, தன்னுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முன் வந்தார்கள். எல்லாருக்குமே தெரிந்த வரலாறு தான். ஆனால் அத மாதிரி அந்த தியாத்தின் அடையாளம், அந்த அச்சம் என்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்.
பக்கத்து வீட்டில் 50,000 ரூபாய்க்கு ஒரு கடை வாங்கி குர்பானி கொடுக்குறான், நான் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கு பேர் குர்பானி அல்ல. அதுக்கு பேர் குர்பானி அல்ல. யாரோ கொடுக்குறாங்க நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு அல்ல. நன்மையை நாடி நாம் செய்ய வேண்டும். இது கொடுத்தால் நன்மை, இது செய்தால் நன்மை, இதை கொடுத்தால் நாளைக்கு மறுமையில் எனக்கு அல்லாஹ் நன்மையை வழங்குவான், இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், செல்வத்தை அதிகப்படுத்துவான், என்னுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்று அந்த நம்பிக்கை வர வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தினுடைய அடையாளத்தை தன்னுடைய மகனாரை அறுப்பதற்கு முன் வரும்போது கத்தியை அழுத்திக் கொண்டு தன்னுடைய மகனுடைய முகத்தை கிப்லா திசையை முன்னோக்கி கண்ணை மறைத்துக் கொண்டு அறுக்க வரும்போது தன்னுடைய மகனான் சொல்கிறான், தந்தை அவர்களே என்னுடைய முகத்தை நன்றாக நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள், என்னுடைய முகத்தை நீங்கள் நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னா முகத்தை ஃபுல்லா மூடிட்டாங்க. மூச்சு கூட போக முடியாத அளவுக்கு கையை வச்சு அப்படி மூடிட்டாங்க. கிப்லா திசை பக்கம் இஸ்மாயிலுடைய முகம் இருக்குகிறது. கத்தியால் அறுக்க வராங்க. அறுக்க வரும்போது கத்தி அறுக்க மாட்டேங்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு மனிதனுடைய பலம் என்பது ஒரு வீரனுக்கு தெரியும், ஒரு ஆளுடைய பலம் யாரு அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய பலத்தை ரொம்ப அழுத்தமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய மகனாரை ரொம்ப அழுத்தி அறுக்க வரும்போது கத்தி அறுக்க மாட்டேங்குது. உடனே கத்தி பேசியதாம். எப்படி கத்தி பேசியதாம் வரலாறு இருக்குகிறது. இப்ராஹிமே, அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டு விட்டான், உன்னுடைய மகனை அறுப்பதற்கு அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டு விட்டான். ஆனால் எனக்கு அல்லாஹ் இப்படி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், அவர்கள் அறுக்கும் போது நீ அறுக்கக்கூடாது, அவர்களை அறுக்கக்கூடாது. அவர்களுடைய மனத்தை ஃபுல்லா அல்லாஹ்வுக்காக தன்னுடைய இறையச்சத்தினுடைய வெளிப்பாட்டின் தியாகத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த அச்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பிடித்து விட்டது. பரவாயில்லை, என்னுடைய தூதர் நபி இப்ராஹிம் அவர்கள் எவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு மத்தியிலும் கூட தளராமல், எந்த விதத்திலும் கூட மார்க்கத்தை விட்டு வெளியே போகாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். அதனால தான் அல்லாஹ் திருமலை சொல்லுவான், வத்தகத இப்ராஹிம கலீலா, நபி இப்ராஹிமே, நான் உங்களை என்னுடைய நண்பராக நான் ஆக்கிக் கொண்டேன். எதற்காக வேண்டி ஆக்கினார்? இந்த தியாத்தின் அவர் செஞ்ச தியாகத்தின் அடையாளத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் திருமலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போதுதான் நபி இஸ்மாயிலுக்கு அவர்களை அறுக்க முன் வரும்போது தன்னுடைய கோபத்தின் காரணமாக கட்டி தூக்கி வேகமாக உடைத்தார்கள். பாறையில் நொறுங்கிவிட்டது, 2ஆக போய்விட்டது. அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் செம்பொலி ஆட்டை அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஜிப்ரீல் அவர்கள் மூலியமாக கொடுத்து, இப்ராஹிம் அவர்களே, உங்களுடைய தியாகத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டான், உங்களுடைய இறையச்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நீங்கள் குடும்பத்தோடு இந்த ஆட்டை அறுத்து பலியிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்கள், நீ இப்படி குர்பானி கொடுத்தால் முழு நன்மைகளும் உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா குர்பானி யார் மீது கடமை? எல்லாருமே கொடுக்கணுமா? ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. நிறைய நபர்கள் சொல்றாங்க, வசதி வாய்ப்பு உள்ளவர்களும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களும் குர்பானி கண்டிப்பா கொடுக்கணுமா? யார் மீது ஜக்காத்து கடமையோ, ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கீங்களா, அந்த 10 பேர்கள் மீது ஜக்காத்து கடமையா இருக்குதா, கண்டிப்பா குர்பானி கொடுக்கணும். யார் மீது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு நல்ல செல்வாக்கு ஆளுகிறார், நம்முடைய ஒரு நாள் தேவைக்கு போக பணம் மிஞ்சுகிறது, எல்லாம் வைத்துக்கொண்டு யார் குர்பானி கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெருநாள் தொழுகையுடைய இடத்துக்கு வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த தியாத்தினுடைய அடையாளம் யாருடைய வழிமுறை? நபி இப்ராஹிம் அவருடைய வழிமுறையான அது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். ஆனால் இஸ்லாமிய நபர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அடையாள சின்னம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப்
கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித் நபவியின் வழியா வந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கிளைகளை உடைத்து கொண்டு போடுகிறார்கள். ஒட்டகம் சாப்பிடுகிறது. அப்போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, இது யாரோடைய ஒட்டகம் அப்படின்றாங்க. இது யாரோடைய ஒட்டகம்? அமீருல் முஃமினீன் அவர்களே, இது உங்களுடைய மகனாரோடைய ஒட்டகம். எந்த இடத்துல மேயுது? பைத்துல் மால் இடத்துல மேயுது. தன்னுடைய மகனாரை பிடித்து கண்டித்தார்கள். அந்த ஒட்டகத்தை நீ குர்பானி கொடுக்கக்கூடாது. அந்த ஒட்டகத்தை நீ என்ன செய்யக்கூடாது? குர்பானி கொடுக்கக்கூடாது. அது எந்த உணவை உண்ணுறது தெரியுமா? பைத்துல் மாலுக்கு சொந்தமான உணவை அது அந்த இலையை செஞ்சுது. நீ குர்பானி கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ வேற ஒட்டகம் வாங்கி நீ குர்பானி போடு என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்புக்குரியவர்களே, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆடு யாருடைய வீட்டினுடைய இலையை சாப்பிடுது, யாரோட கையால இலைகள் சாப்பிடுது அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பெருநாள் நாளைக்கு அப்படின்ட்டா அன்னைக்கு நைட்டு தான் கிடா வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து இறங்கும். அப்படித்தானே? ஒவ்வொரு வீட்லையும் வந்து இறங்கும். அப்போது அந்த கிடாவுடைய அந்த பாசமும் நம்முடைய பாசமும் ஒன்றுங்க நடக்காது. நாளைக்கு மறுமையில் யாரெல்லாம் குர்பானி கொடுத்தார்களோ, யாருடைய பெயரை சொல்லி குர்பானி அறுக்கப்பட்டதோ, யாருடைய குடும்பத்துக்காக வேண்டி நன்மை நாடி குர்பானி கொடுத்தார்களோ, அந்த குர்பானி கொடுத்த ஆடு நாளைக்கு மறுமையில் தேடும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எதுக்காக வேண்டி? நன்மைக்காக வேண்டி தேடுமா. அவர் நரகத்தில் பெயரக்கூடாது, அந்த குடும்பத்தார்கள் நரகத்துக்கு பெயரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆடு தேடுமா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பெருநா விடிஞ்சுன்னா அன்னைக்கு நைட்டு தான் வீட்டில் வந்து கிடா இறங்குது, காக்கான்னு கத்துது, விடிஞ்ச உடனே அறுத்துடணும். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய மகனாரை அறுப்பதற்கு எந்த அளவுக்கு இஸ்மா நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அறுப்பதற்கு எப்படி முன் வந்தாங்க பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஒரு பாசம் போராட்டம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அவனுடைய தியாகத்தினுடைய அடையாளம் அல்லவா, அந்த அச்சம் அல்லவா எந்த அளவுக்கு ஏற்படுத்தினார்கள். அதே மாதிரி ஒரு அச்சம், ஒரு அடையாளம் நம்மகிட்ட வரணும். அதுக்கு பேர் தான் குர்பானி. அதுக்கு பேர் தான் குர்பானி. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இரத்தமோ அந்த கொம்புகளோ நன்மையா ஆக்கப்படாது. நீங்கள் அறுக்கிற அந்த பிராணி என்பது உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் 2 ஆடு குர்பானி கொடுத்தார்கள். ஃபாத்திமாவே, ஆயிஷாவே, பெருநாளை கடலுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டாங்க. 2 ஆடு கொடுத்தாங்க. குர்பானியுடைய ஆடு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். 2வது ஆடு குர்பானி கொடுக்கும் போது என்னுடைய உம்மத்துக்கு அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக வேண்டி குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. கடைசியாக வசீலா செய்யும் போது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொன்னாங்க, அலி அவர்களே, நான் இறந்து போனாலும் நீங்க என்ன செய்யுங்க, எனக்காக வேண்டி என்னுடைய நன்மைக்காக வேண்டி நீங்க குர்பானி கொடுங்க அப்படின்னா. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 ஆடு குர்பானி கொடுத்தாங்க. 2 ஆடு குர்பானி கொடுக்கும் போது சஹாபாக்கள் கேட்டாங்க, நீ முதல்ல ஒரு ஆடு அறுத்தீங்களா, அது யாருக்காக வேண்டி? ஆடு அறுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நன்மைக்காக அறுக்கப்பட்டது. 2வது ஆடு என்பது எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நன்மை நாடி அறுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். குர்பானி கொடுக்கும் போது நாம் தக்பீர் சொல்லி குடும்பத்தோடு ஒன்று நின்று நாம் தக்பீர் சொல்லி அறுக்கணும். அதுதான் தியாகத்தினுடைய அடையாளம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அவர்கள், ஹாஜர் அம்மா 3 பேரும் சேர்ந்து இந்த குர்பானி கடாவை அறுக்கும் போது இப்ராஹிம் நபி தான் அறுத்தாங்க. அறுக்கும்போது குடும்பத்தோடு நின்று அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி அந்த குர்பானி கொடுத்தார்கள். அந்த தியாகத்தின் அடையாளத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி நம்மளும் குர்பானி கொடுக்கும்போது அந்த அச்சம் என்பது வெளிப்பட வேண்டும். ஏதோ கூப்பிடுறோம், மோயார் வாங்க, அஜரித்த வாங்க, அடுத்திருக்கோம், அதுக்கு பேர் அடையாளம் அல்ல. நம்முடைய உணர்வு அனைத்தும் அதில் இருக்கணும். நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் அது அறுக்கும் போது தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஒரு கையில ஒரு சூடு பட்டாலோ ஒரு காயம் பட்டாலோ எந்த அளவுக்கு பெற்றோர்கள் துடிக்கிறார்களோ அதே மாதிரி ஒரு துடிப்பு, ஒரு அச்சம் கடாவை அறுக்கும் போது இருக்கணும். அதுக்கு பேர் தான் குர்பானி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி அறுக்கும் போதெல்லாம் அழுது கொண்டே அறுப்பார்கள். பிள்ளைய பார்த்த மாதிரி கடாவை பார்க்கணுங்க.
இன்னைக்கு யார் அப்படி இருக்கிறான்? ஏதோ கொடுக்கிறோம் குர்பானி, பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி கொடுக்கிறோம்ல, அதெல்லாம் குர்பானி இல்லை. நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி நன்மையை நாடி நான் குர்பானி கொடுத்தால் எனக்கு நன்மை இது கிடைக்கும், நாளைக்கு மறுமையில் இந்த ஆட்டின் மூலியமாக நான் சொர்க்கம் செல்வேன், சிராத்தில் முஸ்தகீம் பாலம் என்பது எனக்கு ஈஸியாக சென்ற அடையக்கூடிய வழியாக இருக்கும் என்று அந்த நம்பிக்கையோடு நாம் குர்பானி கொடுக்கணும். அதுக்கு பெயர் தான் அச்சம், இறையச்சம். யார் வேண்டாலும் அறுக்கலாம், பெண்கள் அறுக்கணுமா தாராளமா அறுக்கலாம், நான் அறுக்கணுமா அருங்க, தக்பீர் சொல்லி அருங்க. யாருக்கு துவாக்கள் ஓதி அறுக்க தெரியுமோ அவர்களை கூப்பிட்டு அருங்கள். இல்ல இல்ல எனக்கு துவாக்கள் தெரியும், நான் அறுப்பென்ற தாராளம் அருங்கள். அது நன்மைகள் உங்களுக்கு அதிகப்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு கடா அறுக்கும் போது பயமாக இருக்கிறதோ, ஒரு அச்சம் இருக்கிறதோ, முடியல அறுத்த ஒரு மாறியா இருக்குது அப்படின்னா, நீங்கள் யாருக்கு அறுக்க தெரிந்தவர்கள் துவாக்கள் ஓதி அறுக்க தெரிந்தவர்களை கூப்பிட்டு நீங்கள் அருங்கள். அந்த கூப்பிட்டு அறுக்கும் போது ஒன்று கூடி நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கத்தோடு யார் ஒவ்வொரு வீட்டிலும் குர்பானி கொடுக்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் அவரை விட சிறந்த மனிதர் வேற யாருமே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தியாகத்தினுடைய அடையாளத்தை இறையச்சத்தோடு நபி இப்ராஹிம் அவர்கள் எப்படி வெளிப்படுத்தினார்களோ அதே மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த அரபாவுடைய நாளை எந்த அளவுக்கு நன்மை நாடி சஹாபாக்கள் போட்டி போட்டு நோன்பு எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த நாளை கண்ணியப்படுத்தினார்களோ, ஒரு ஆண்டுடைய முந்திய பாவங்களும் ஒரு ஆண்டுடைய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று சொன்னார்களோ அதே மாதிரி வல்லன் அல்லாஹ் இந்த அரபாவுடைய நாளை கண்ணியப்படுத்துவோம். ஈதுல் அல்ஹாவுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளையும் ஈதுல் தியாகத்தினுடைய அடையாளத்தை இறைச்சத்தை வெளிப்படுத்தின நல்மக்களாக சாலிகான மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களும் கொடுக்கின்ற அந்த குர்பானுடைய தியாகத்தை இறையச்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அந்த குர்பானுடைய முழு நன்மைகளை அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் வழங்கி நாளைக்கு மறுமையில் சிறந்த அமல் செய்யக்கூடிய மக்களாக வல்லன் அல்லாஹ் உங்களை இன்னைக்கும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.